எல்லாருக்கும் நமஸ்காரம். லட்சம் ஒரு லட்சியம் பார்ட் 2 சிவசகஸ்ரநாமம் வெற்றிகரமா லட்சம் ஆவர்த்தி பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இதை ஆரம்பிக்கிறப்போ நிறைய பேருக்கு சிவசகஸ்ரநாமம் பத்தியே தெரியல, அப்படி ஒன்று இருக்கான்னு. இது நம்மளுடைய 70வது பீட்டாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் குடும்பங்கள் க்ஷேமமா இருக்கிறதுக்கு, குடும்பத்துல நல்ல உறவுகள் வர்றதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, குழந்தைகள் மன திடத்தோட இருக்கிறதுக்கு இது சிவசகஸ்ரநாமம் பாராயணம் பண்றது நல்லது அப்படின்னு அவருடைய ஆக்ஞை பேர்ல ஏப்ரல் 12 ஜூன் 3 வரைக்கும் 53 நாட்கள் ரொம்ப சிறப்பா எல்லாரும் உழைச்சிருக்கா. ஆக்சுவலா சௌந்தரிய லஹரிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ல பாதி கூட இதுல வரல. அதுல 837 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நல்லா பண்ணினா, இதுல 400-405 பேர் வர்றதே ரொம்ப சிரமமா இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு இது எனக்கு இருக்கிறது என்னன்னு தெரியல, நான் அதை கத்துக்கல, இது எப்படி நம்மளுக்கு சொல்ல தெரியுமா, சொல்ல முடியுமா, தப்பாயிடுமா, இப்படிங்கிற பலவிதமான மன எண்ணங்கள் ஓட்டங்கள் இருந்ததுனால அவ ரொம்ப யோசிச்சா இதுல ரெஜிஸ்டர் பண்ண. அதுக்கப்புறம் நாங்க ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த சௌந்தரிய லஹரியில மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணவாளுக்கு மீதி சில குரூப்ல எல்லாம் நாங்க விஷயங்கள் சொல்லி சில ஸ்கூல்ஸ் அணுகி, ஏன்னா அவங்க குழந்தைகளுக்கு அதுவும் இந்த 9th to +2 காராளுக்கெல்லாம் நிறைய மென்டல் ஸ்ட்ரென்த் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயம் ஷேர் பண்ணி இது மாதிரி பல விதமா நாங்க முயற்சி பண்ணி அந்த 405 பேர் 406 பேர் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வந்ததுக்கு அப்புறமா அந்த 405-406 பேர் கொடுத்த உழைப்பு ரொம்ப எக்ஸலண்ட்னு நான் சொல்லணும். ஏன்னா முதல்ல ஆக்சுவலி நாங்க என்ன பண்ணோம், முதல்ல ஒரு 10 நாளைக்கு ஃபுல்லுமே படிச்சுட்டு இருந்தோம். அதாவது தியான ஸ்லோகம், பூர்வாங்கம், அப்புறம் மெயின் ஸ்லோகம், பலசுத்திய கம்ப்ளீட்டாவே ஒரு 10 நாள் ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் மாதிரி சொன்னார், இல்ல இது மாதிரி கண்டினியூஸா நம்ம தொடர் பாராயணம்னு பண்ணும்போது ஒரு தடவை தியான ஸ்லோகமும் பூர்வாங்கமும் படிக்கலாம், கடைசியா பூர்த்தி பண்றச்சே அந்த பலஸ்ருதி படிக்கலாம், மீதி ஆவர்த்திக்கு அந்த மெயின் ஸ்லோகத்தை திருப்பி நம்ம அதை சொன்னா போடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 days 12 daysக்கு அப்புறம் we started on that. அப்புறம் இந்த பிராக்டிஸ் செஷன் வச்சிருந்தோம். நாங்க போன தடவை சௌந்தரிய லஹரிக்கு வச்ச மாதிரி 3 பேட்ச் வச்சோம். 9:45 to 11 ஒரு பேட்ச், 11:50 to 12:30 ஒரு பேட்ச், ஈவினிங் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்காக 7லேருந்து 8:15 இந்த 1.25 மணி நேரம் 1.25 மணி நேரத்துல முதல்ல எல்லாம் ஒரு 4 ஆவர்த்தி ஒரு 5 ஆவர்த்திக்கு ஸ்டார்ட் பண்ணினோம் நாங்க. ஏன்னா அந்த முதல்ல எல்லாரையுமே அந்த பூர்வாங்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம், அந்த மெயினை நம்ம ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள படிக்கிறதுக்கு அந்த பிளேபேக் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணோன்னு ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் ஒரு 3 வாரம் 4வது வாரம்னா வர அதை ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு வந்தது. இன்ஃபேக்ட் சில பேர் எல்லாம் என்னன்னா தாமத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்காம தம் வீட்டை சுற்றி நியர்பைல இருக்கிற சில பேர் எல்லாம் கொஞ்சம் எல்டர்லி பர்சனோ யங்கர் பர்சனோ ஸ்கூல் வெக்கேஷன்னால சில ஸ்கூல் சில்ட்ரனை வேற கூப்பிட்டு அந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து அவங்களையும் பாராயணம் பண்ண வச்சு அந்த மாதிரி கவுண்ட் கொடுத்து இந்த மாதிரி நிறைய பேர் உத்வேகம் பண்ணி சில அக்ரஹாரங்களையும் சில வேற ஊர்களில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி ஒரு 4 பேர் 3 பேர் 5 பேர் 8 பேர்னுட்டு அவங்கவுங்க குரூப்பா இப்படிலாம் அவங்க உழைச்சாங்க. தாமத்திரம் ஆவர்த்தி கொடுக்கணும் இல்லாம அவங்களுக்கும் உற்சாகம் கொடுத்து அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் பட்டன் போன் தான் இருக்குங்கிறதுனால தன்னோட கூட அந்த பிராக்டிஸ் செஷன் அட்டென்ட் பண்ண வச்சு அந்த ஆவர்த்தி இவங்க அவங்களுக்காக எத்தனை அவங்க ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லணும்னாக்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதுல ஒரு இன்வால்மெண்ட் வந்துடுதுனாக்க, முன்னெல்லாம் ஒரு பேட்ச் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க. இந்த தடவை என்னன்னா சில பேர் மார்னிங் 2 பேட்சும் கண்டினியூஸா உட்காந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ அப்புறம் 6-7 ஆவர்த்தி 8 ஆவர்த்தி அளவுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது டுவர்ட்ஸ் எண்டு, அந்த 6வது வாரம் 7வது வாரம்லாம் தாண்டி வரும்போது. அப்போ எல்லாருமே இன்னும் ஒரு பேட்ச் அட்டென்ட் பண்ண இன்னொரு 7 ஆவர்த்தி எனக்கு வருமே, இன்னொரு 8 ஆவர்த்தி எக்ஸ்ட்ரா வந்துடுமே அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட 2 பேட்ச், சில பேர் 3 பேட்சுமே அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போக இன்னும் வேற அவங்க எக்ஸ்ட்ரா பாராயணம் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி ரொம்ப நல்லா உழைச்சு 1,06,685 கவுண்ட்ஸ் அளவுக்கு நாங்க அழகா பண்ணும்படியாக கிடைச்சது. சில பேர் அதுக்கப்புறமா அதாவது என்னைக்கு நாங்க 4th அன்னைக்கு காத்தால வரைக்கும் நாங்க வச்சுட்டு இருந்தோம்.
ஸோ அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கவுண்ட் ஏதாவது பண்ண முடிஞ்சுன்னா பண்ணி எக்ஸ்ட்ரா அந்த நம்பரை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக அழகாக வந்து ஒரு பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி அழகாக சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணுங்கன்னு சொன்னோம். அத்தனை பேரும் அழகாக திருப்தியாக பண்ணினாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்ட் எஃபர்ட். அதாவது நம்மளால இந்த உலகத்துக்கு இந்த மீதி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வமான அந்த உள்ளங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரம். ஏன்னா ஒரு மணி நேரம் நம்ம வாழ்க்கையில தினம் வந்து இந்த மாதிரி ஒரு சத் விஷயத்துக்கு நம்ம ஒதுக்கணும். எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு, நம்ம வந்து ஒரு குளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் ஒரு டைம் நம்ம வந்து அதுக்கு வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில தினமும் ஒரு மணி நேரம் இந்த உலகத்துல நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துக்காக நம்மளாலான ஒரு சின்ன ஒரு முயற்சி, இந்த மாதிரி ஒரு பாராயணம் இல்லைனாக்க ஒரு பிரார்த்தனை அது செய்யணுங்கிறத வந்து நம்ம எல்லாரும் வச்சுட்டோம்னா அத்தனை பேரும் க்ஷேமமா இருப்போம். நம்ம குருவுடைய வார்த்தையை நம்ம நல்லபடியா பூர்த்தி பண்ணினோம். இதில் கலந்துண்டவ அத்தனை பேருக்கும், இதுக்கு சப்போர்ட் பண்ணின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மறுபடியும் அனந்த கோட்டி நமஸ்காரம் சொல்லி நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா நாங்க இது உங்களுக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிக்கிறோம். இது அடுத்தது பெரியவாக்கிட்டையும் போய் சமர்ப்பணம் பண்ண போறோம். இதுக்கு முதல்ல நாங்க சங்கல்பம் எடுத்துட்ட காமாட்சி கோவில்ல, இந்த லக்ஷ்மி காமாட்சி கோயில்ல தான் சங்கல்பம் ஆரம்பிச்சது. அங்கேயும் போய் அந்த தாயாருக்கு நாங்க எங்களுடைய நன்றியை தெரிவிச்சோம். அடுத்தது நம்மளுடைய யோக சபை சிவன் சாருடைய ஆலயம், அங்கேயும் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட தான் வந்து பிள்ளையார் இது குட்டிக்கிற மாதிரி அங்கதான் ஆரம்பிச்சு குட்டி எப்படியாவது லட்சம் கொடுங்கோன்னு அந்த குருநாதர் கெட்டியா பிடிச்சுட்டு இருந்தோம். அவ எல்லாரோட அனுகிரகத்திலையும் அத்தனை பேரும் அழகா உழைச்சி கொடுத்தா. அவருக்கும் எங்களுடைய நன்றியை சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். இப்போ பெரிவாளுக்கும் போய் சமர்ப்பணம் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி வைபவங்கள்ல நிறைய பேர் இன்னும் கலந்துக்கணும். தினம் ஒரு மணி நேரம் தானே, 24 மணி நேரத்துல எதுக்கோ செலவு பண்ணுச்சு, ஒரு மணி நேரம் ஒரு மாதிரி சத்து விஷயங்களுக்கு இனிமே கலந்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் முயற்சி பண்ணுங்கோ. ஸோ தட் அடுத்தடுத்து வேற வித நல்ல விஷயங்கள் இது மாதிரி நம்ம பண்ணும்போது எல்லாரும் அதுல கலந்துண்டு எல்லாரும் சிறப்பா இருக்கணுங்கிறதுக்கு நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.